இங்க மலைப்பகுதியில சுத்திட்டு இருந்த சிம்பாக்கு சடனா பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குதேன்னு திரும்பி பார்த்தா அங்க காட்டு எருமைகள் கூட்டம் கூட்டமா ஓடி வருதுங்க. இதுங்களுக்கு நடுவுல மாட்டினா சட்னி தான்னு குட்டி சிம்பா பயந்து ஓடுது. வழியில ஒரு பாறை கடியில போய் ஒளிஞ்சுக்குது. இங்க ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போய் பக்கத்துல இருந்த ஒரு காஞ்ச மரத்து மேல ஏறிக்குது. அந்த மரமும் சீக்கிரமே உடையிற நிலைமையில இருக்கு. அப்பதான் சிம்பா எருமைகளுக்கு நடுவுல அவன் அப்பா முஃபாசா ஓடி வரத பாக்குறான். அவன் வந்ததும் ரெண்டு பேரும் மரம் உடைஞ்சு அந்த எருமை கூட்டத்துக்கு நடுவுல விழுந்துடுறாங்க. இருந்தாலும் முஃபாசா சமாளிச்சு சிம்பாவை கொண்டு போய் ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சுட்டு அது அந்த எருமைங்களுக்கு நடுவுல மாட்டிக்குது. அதையும் சமாளிச்சு தப்பிச்சு மலை உச்சி வர போயிட்டு பார்த்தா அங்க அதோட அண்ணன் நிக்கிறான். முஃபாசா தான் இந்த காட்டுக்கே ராஜா. அவன் இடத்த பிடிக்க அவன் அண்ணன் போட்ட பிளான் தான் இது. இதெல்லாம் தெரியாம மேல ஏற அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்ட முஃபாசாவை கொஞ்சம் கூட யோசிக்காம மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இங்க ஒரு சின்ன பையன் அக்வேரியம்ல இருக்கிற ஒரு திமிங்கலத்துக்கு சாப்பிடுறதுக்காக மீனை தூக்கி போடுறான். ஆனா அது அந்த மீனை சாப்பிடாம திரும்ப அவன் கையிலேயே எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இந்த பொண்ணு ஒரு இடத்துல நிறைய வாத்து முட்டைகளை பாக்குறா. அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. உடனே இவ அதெல்லாம் பத்திரமா எடுத்து ஒரு துணிக்குள்ள வச்சு அவளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறா. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிராவுக்குள்ள லைட் எல்லாம் செட் பண்ணி இன்குபேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அந்த முட்டைகளை எடுத்து அதுக்குள்ள வைக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து மறுநாள் பாக்குறா. பார்த்தா அந்த முட்டையெல்லாம் ஒவ்வொன்னா பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து அழகான வாத்து குஞ்சிங்க வருது. இவ அதுங்க எல்லாத்தையும் ஒரு அம்மா மாதிரியே ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து இதுங்கெல்லாம் அம்மா இல்லாம வளர்ந்து பறக்க தெரியாம பறந்து இறந்து போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நெயில் கட்டரை எடுத்து அதுங்களுடைய ரெக்கையெல்லாம் கட் பண்ண பாக்குறாரு. அதை பார்த்து அந்த பொண்ணு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அவங்க அப்பாவும் அவரை அடிச்சு வெளியில துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த வாத்துகளுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏரோப்ளைனை உருவாக்கி அதுங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கறாரு. ஆனா அதுங்க அப்ப கூட பறக்கவே மாட்டுதுங்க. அப்படியே நடந்துதான் வருதுங்க. இப்ப அவங்க அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஏரோப்ளைன் பறக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த ஏரோப்ளைனை ஓட்டிக்கிட்டு பறக்குறா. அவ ஓட்டுறதை பார்த்துட்டு எல்லா வாத்துகளும் அப்படியே பறந்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு வழியா சூப்பரா பக்ஸுங்கிற இந்த நாய் காலையில எந்திரிச்ச உடனே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரையுமே எழுப்பி விட்டுருது. அது வர்ற சத்தம் கேட்ட உடனே கிச்சன்ல இருக்கிற எல்லாரும் சமைச்ச ஃபுட் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிடுறாங்க. நம்ம பக்ஸும் கிச்சனுக்குள்ள போய் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு எனக்கு ஃபுட் வேணும்னு கேக்குறான். அவங்க அவனை காலாலேயே உதச்சி வெளியில தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்ஸோட ஓனர் அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியவே தள்ளி விட்டு கதவை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பக்ஸ் ஜன்னல் வழியாவது உள்ள போலான்னு பாக்குறான். ஆனா அங்கேயும் வந்து அவர் தடுத்துடுறாரு. ஏன்னா இன்னைக்கு அவருடைய பர்த்டே. அதுக்காக அவங்க வீட்ல ஸ்பெஷலா ஏதோ செய்ய போறாங்க. அதனால அந்த நாயை அமைதியா இருக்க சொல்றாரு. ஆனா நம்ம பக்ஸ் எதையுமே கேட்காம ஒரு முயலை பார்த்துட்டு அதை துரத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த முயலும் அவங்க கிட்ட இருந்து வேகமா தப்பிச்சு ஓடி போய் அதோடைய பொந்துக்குள்ள பூந்துக்குது. பின்னால துரத்திக்கிட்டு போன நம்ம பக்ஸ் அந்த பொந்துக்குள்ள போய் சொருகிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்ல அவருடைய பர்த்டேக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்னு போஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம பக்ஸும் அந்த போட்டோக்கு வாயில லெக் பீஸை கடிச்சிக்கிட்டு வந்து போஸ் கொடுக்குறான். என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க வச்சிருந்த ஃபுட் எல்லாத்தையுமே பூந்து விளாசிட்டு இருக்கான்.